அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு பண்டைய தமிழரின் தொல் சமயத்தை பத்தி சொல்ல போறேன். மதத்தின் சொல்லாய்வு. ஒரு நெறியை அல்லது ஒரு கொள்கையை கடைபிடிப்பது மதம். ஒரு தெய்வத்தை மதிப்பது, வழிபடுவது மதம். இறைவனை இம்மையில் எனும் மறுமையில் எனும் அடைவதற்கு சமைவது சமயம். தொல்காப்பியத்தில் மாயோன்மேய காடுரை உலகமும், சேயோன்மேய மைவரை உலகமும், வேந்தன்மேய தென்புணல் உலகமும், வருணன்மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என சொல்லிய முறையால் சொல்லவும் படுமே அப்படின்னு இருக்குது. இத வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அக்காலத்து தமிழர்கள் நிலம் சார்ந்த நெறிகளோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்னு. திணை நிலை தெய்வங்கள். திணைனா ஒரு இடம். ஒரு இடத்தை சார்ந்த தெய்வங்களை திணை நிலை தெய்வங்கள் அழைத்திருந்திருக்கிறார்கள். குறிஞ்சிக்கு முருகன், முல்லைக்கு மாயோன், மருதத்துக்கு இந்திரன், நெய்தலுக்கு வருணன், பாலைக்கு கொற்றவை. இவங்க தான் இந்த 5 திணைகளுடைய கடவுள்கள். சங்க காலத்து தமிழரின் சமய கொள்கைகள். சங்க காலத்து தமிழர்கள் சிலர் நாம் இறப்பு கடந்து ஒரு நிலை இருக்கிறது, அதை தீர்மானிக்கும் சக்தி கடவுள் என்றும், ஒரு சாரார் நாம் வாழ்க்கை இயக்குவது நம்மை இயவும் சக்தியை இயவுள் என்றும் ஒரு சாரார் நம்பியிருக்கிறார்கள். உலகு இயற்றியான் என்று உலகு படைத்தான். இப்படி நற்றிணையில இருக்கிறத பார்த்தாலே நம்மளுக்கு புரியும். மூவகை மதம். தமிழர்கள் மதத்தை 3 நிலைகளில் கடைபிடித்திருக்கிறார்கள். சிறு தெய்வ வணக்கம். ஒரு திணையை சார்ந்த மக்கள் ஒரு தெய்வத்தை வணங்குவது. பெருந்தேவ மதம். ஒரு திணையை சார்ந்த பல மக்கள் ஒரு தெய்வத்தை வணங்குவது. எதிர்காட்டுக்காக முருகன். மருதத்துல இருக்கிறவங்க முருகனை வணங்குற மாதிரி. கடவுள் சமயம். நிறைய திணைகளை சார்ந்தவர்கள் ஒரு கடவுளை வணங்குவது. இயற்கை வழிபாடு. இயற்கை சீற்றங்களில் இருந்து தங்களை பாதுகாப்பதற்காக படைத்து வழிபட்டதை இயற்கை வழிபாடு என்று அழைத்திருக்கிறார்கள். நடுதல் வழிபாடு. ஒரு திணையை காப்பதற்காக தன் உயிரை விட்ட வீரர்களை நடுகள் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள். அது பின்னர் குலதெய்வ வழிபாடாகவும் உருவ வழிபாடாகவும் மாறியது. முருகன் வழிபாடு. அச்சம் தரும் கடவுள்களிலிருந்து சற்று மாறுபட்டதாக முருகு என்னும் கடவுள் கருதப்பட்டது. முருகு பிற்காலத்தில் முருகன் என கூறப்பட்டு மக்களுக்கு நன்மை செய்யும் தெய்வமாக மாறியது. சங்க காலத்திற்கு முந்தைய முருகன் கோயில். மாமல்லபுரத்திற்கு அருகில் 2005 ஒரு முருகன் கோயில் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. அது சங்க காலத்திற்கு முந்தைய முருகன் கோயில். சிவன் வழிபாடு தோன்றியமை. சிவன் என்ற சொல்லின் முதற் பொருளாம் இறைவன். சிவ பரம்பொருளே பழந்தமிழர்களாம் சங்க தமிழரின் சமயத்துறையில் நிலவிய கடவுள். திருமால் வழிபாடு. காடு சார்ந்த இடங்களில் வாழ்ந்த மக்கள் திருமாலை வழிபட்டிருக்கிறார்கள். இம்மை மறுமை வீடு பேறு. நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு பலனே இப்பிறவி. நாம் இப்பிறவியில் செய்யும் வினைகளுக்கு பலனே மறுபிறவி. இதை இரண்டையும் கடந்து ஒரு நிலை இருக்கிறது, அதை வீடு பேறு என்று அழைத்திருக்கிறார்கள். ஊழ். நாம் முற்பிறவியில் செய்த வினைகளுக்கு பலனே இப்பிறவி நாம் என்பதை ஊழ் என்று அழைத்திருக்கிறார்கள். இந்த ஊழை சார்ந்து உருவாகிய மதம்தான் ஆசிவகம். ஆசிவகத்தின் சொல்லாய்வு. ஆசு கூட்டல் ஈவு கூட்டல் அகம். ஆசுனா பிழையற்ற, தீர்வு, ஈவுனா தீர்வு, அகம்னா தருமிடம். நம்மால் முடியாத காரியங்களுக்கு தீர்வு தரும் இடம்தான் ஆசிவகம் ஆகும்.
ஐயனார் வழிபாடு தோன்றியமை மர்கலி கோசாலர் என்ற சங்ககால புலவர் தான் ஆசீவகத்தை இயற்றினார். அவரை தான் நாம் இப்பொழுது ஐயனார் என்று வழிபடுகிறோம். கருப்பண்ணசாமி வழிபாடு. அக்காலத்து ஆசீவக சித்தர்களின் பேரில் அன்னர் அல்லாட்டி அன்னர் என்று இருக்கும். எடுத்துக்காட்டுக்காக சித்தன்னவாசல், அண்ணல் வாயில், திருவண்ணாமலை, திரு அன்னர்மலை, அன்னர் மங்கலம், அண்ணல் மங்கலம். நாம் வயதில் மூத்தியவரையோ நாம் அறிவில் மூத்தியவரையோ முந்தியவரையோ அண்ணன் என்று அழைக்கிறோம். 8ஆம் படி கருப்பசாமி வழிபாடு. வேத மதத்தையும் வேத பண்பாட்டையும் ஆசீவகம் எதிர்த்தது. அதில் ஒரு பகுதியாக புலல் உண்ணாமையை நிராகரித்தது. அதனால்தான் நாம் ஐயனார் கோயில்களில் பொங்கல் மட்டுமே படைக்கிறோம். அங்கு வெட்டும் கடாய் யாருக்கு என்றால் அந்த கோயிலில் இருக்கும் கருப்புக்கு தான். நம்ம எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரும், கருப்புனா யாருன்னு. கருப்புனா அல்லாட்டி கருப்பசாமினா நடுகள் வீரர்கள். இவர்கள்ல சிலர் மதுரை வீணனும் காத்தவராயனும். ஆசீவக தெய்வங்கள். நீங்க எங்க பார்த்தாலும் ஆசீவக தெய்வமான ஐயனார பெருசா வச்சிருப்பாங்க. ஏன்னா இதே மாதிரிதான் தென் கொரியாலையும் இருக்கிறதா நான் சமீப காலத்துல தெரிஞ்சுக்கிட்டேன். வைதிக சமயத்தின் தாக்கம். வைதிக சமயத்தின் தாக்கம் முற்காலத்தில் பரவலாகிய போதும் பெரும்பான்மையான தமிழர்களின் சமயமாகவில்லை. வேந்தர்களின் ஆட்சிக்கு கீழே மட்டும்தான் அது போற்றப்பட்டது. சிறு தெய்வங்களான தமிழர் பெருந்தெய்வங்கள். வேந்தர்களின் அரவணைப்பு கீழ் செழிந்தொழுங்கிய வைதீக சமயம் மக்களிடையே நிலவிய ஏற்றத்தாழ்வு சமூக பொருளியல் நிலையை நியாயப்படுத்தியது. இதுவே வைதிக முறையில் வழிபாடு செய்யப்படும் கோவில்கள் உயர்வானவைகளாக கருத வகை செய்தது. இதன் அடிப்படையிலே நாம் தமிழர் பெருந்தெய்வமான ஐயனார் போன்ற தெய்வங்கள் சிறு தெய்வங்களாக மாறியது. முடிவுரை. நாம் முற்காலத்து தமிழர்கள் நிலம் சார்ந்த நெறிகளோடு வாழ்ந்திருக்கிறாங்கன்னு பார்த்தோம். பண்டைய தமிழரின் தொழில் சமயமானது இயற்கை முன்வைத்த நிலையில் மக்களிடம் செல்வாக்குடன் தனித்து விளங்கியதையும் சங்ககால பாடல்கள் பதிவிட்டுள்ளன. வைதிக சமயத்தின் தாக்கம் தமிழர் பெருந்தெய்வங்களை சிறுந்தெய்வங்களாக மாற்றியதையும் காண்கிறோம். நன்றி.